வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நான் ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால என்னால 2வது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கணவர் சொல்ல முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், ஜக்தர் சிங் வர்சஸ் சத்தீந்தர் கார் அப்படிங்கிறது தான் இதுல வந்து பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட்டும். பெட்டிஷனர் வந்து ஹஸ்பண்ட், சத்தீந்தர் கவுர் வந்து ரெஸ்பாண்டன்ட் வைஃப். இதுல இந்த வழக்கோட ஒரு சின்ன பிரீஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து 2016 திருமணம் ஆகுது. திருமணத்தின் போதே கணவருக்கும் மனைவிக்கும் வந்து 2 பேருக்குமே 2வது திருமணம் தான். கணவருக்கு வந்து முதல் திருமணத்தின் மூலம் 10 வயதுல ஒரு குழந்தை இருக்கு, மனைவிக்கு முதல் திருமணத்தின் மூலம் 4 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை இருக்கிறது தெரிஞ்சு, அந்த பெண் குழந்தை அவங்களோட இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த கணவர் வந்து 2வது திருமணம் செய்து கொள்றாரு. இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மனைவி வந்து என்ன வேணும்னே விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மனைவி வந்து வேற இன்கம்க்கு சோர்ஸே இல்ல அப்படிங்கறதுனால அவங்க வந்து செக்ஷன் 125 CRPC கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஃபேமிலி கோர்ட் வந்து 2 பக்கத்து நியாயங்களையும் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு பெட்டிஷனர், அதாவது கணவர் வந்து ஒரு இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் 8000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருது. எப்பல இருந்து வைஃப் வந்து என்னைக்கு டேட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்களோ அன்னையில இருந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் மாதம் 8000 ரூபாய் இடைக்கால மெயின்டெனன்ஸ் இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுது. இதனால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மேல்முறையீட்டுக்கு போறாரு. மேல்முறையீட்டுல கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபேமிலி கோர்ட் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறோம், செட்டில்டு லாக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபேமிலி கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 பேருக்குமே இது வந்து 2வது மேரேஜ். இந்த கணவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவரா தான் இருக்காரு, அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நிறைய கிடையாது. ஃபேமிலி கோர்ட் வந்து அதை தப்பா கணக்கு பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப அந்த 2வது மனைவி வந்து கிளீன் ஹேண்ட்ஸோட, அதாவது ஒரு நியாயமா வந்து நீதிமன்றத்தை நாடல, அவங்களாதான் வந்து மேட்ரிமோனியல் ஹோம் விட்டு கணவர் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனாங்க. கணவர் இப்பவும் சரி அந்த மனைவியோட சேர்ந்து வாழ தயாரா தான் இருக்காரு. இல்லாம இந்த மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, செக்ஷன் 12, 17, 19, 20, 22 and 21 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே அவங்க வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து 3000 ரூபாய் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு. அதுவும் இல்லாம பெட்டிஷனருக்கு வந்து அவருடைய முதல் மனைவியுடைய சன்னையும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கும் அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறாரு. அதனால அவருடைய இன்கம் வந்து தவறா சொல்லி ஃபேமிலி கோர்ட்ல சொன்னதுனாலதான் ஃபேமிலி கோர்ட் வந்து அதை நம்பி 8000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி இருக்கு. ஆனா நாங்க அதுக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம், அதை வந்து ஃபேமிலி கோர்ட் சரிவர பார்க்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோர்ட் கொடுத்த அந்த 8000 ரூபாய் இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆர்டரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. 2 பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு நீதியரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ கணவர் மனைவிங்கிறதுல வந்து எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. அந்த திருமணம் வந்து அவ 2 பேருக்கும் கம்ப்ளீட் நாலேஜ், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி 2 பேருக்குமே இது வந்து 2வது திருமணம் தெரியும். கணவருக்கு முதல் திருமணத்தின் மூலம் ஒரு ஆண் குழந்தையும், மனைவிக்கு வந்து முதல் திருமணத்தின் மூலம் ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த வழக்குல மனைவி வந்து அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இன்கம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஜமாபந்தியில ஃபேமிலி கோர்ட் 2011-12 பெட்டிஷனருக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷனர் வந்து ஏபிள் பாடிட் பர்சன், அவரால் உடல்ல நல்ல உடல் உழைப்பு அவரால் கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம அவருக்கு அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்கு. அத ஃபேமிலி கோர்ட் வந்து அதை கணக்குல வச்சுட்டு தான் மாதம் 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு இன்கம் வருதுங்கிறத கணக்குல வச்சுட்டு தான்
ஃபேமிலி கோர்ட் இந்த மாதிரி ஒரு 8000 ரூபாய் இடைக்கால மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கு. அதுவும் இல்லாம ஃபேமிலி கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கு, வேற ஏதாவது நீதிமன்றத்துல மனைவி வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் கேட்டிருந்து அந்த வழக்குல மனைவிக்கு சாதகமா ஜீவனாம்சம் ஆர்டர் ஆயிருந்ததுன்னா அதை இந்த அமௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்க சொல்லி இருக்கு. அதாவது இந்த 8000 ரூபாயில ஏற்கனவே 3000 டிவி ஆக்ட் கீழே மனைவி 3000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதுவும் இல்லாம மனைவி தெளிவா அவங்களுக்கு இன்னொரு இன்கம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 125 சிஆர்பிசிங்கிறது ஆதரவற்ற மனைவிக்கும் தேவையில்லாம இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கிற பெண்களுக்கும் உதவி செய்யறதுக்காக தான் அந்த சட்டம் இருக்கு. அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே ஒரு குழந்தையோட தான் தான் இருக்கிறேங்கிறதையும் ப்ரீவியஸ் மேரேஜ் மூலமா ஒரு குழந்தையோட தான் நான் வந்திருக்கேங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மனைவி அவங்களா விருப்பப்பட்டு தான் கணவன் வீட்டை விட்டு போனாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படல. இந்த மாதிரி எல்லாவித உண்மைகளையும் ஆதாரங்களையும் சந்தேகத்துக்கு இடமில்லாம பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் முடிவு பண்ணுது. ஃபேமிலி கோர்ட் சொன்ன 8000 ரூபாய் ஜீவனாம்சம்ங்கிறது ரொம்ப இடைக்கால ஜீவனாம்சம்ங்கிறது ரொம்ப கரெக்ட் தான். அதுல கணவன் மேல்முறையீடு கேட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாம கணவர் முதல் மனைவியோட குழந்தையை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்காக இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது மிகவும் தவறு. முதல் மனைவியோட குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமைதான். இரண்டாவது மனைவிக்கும் அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியதும் கணவருடைய பொறுப்பு தான். அந்த முதல் மனைவியோட குழந்தைய நான் மெயின்டைன் பண்றேங்கிற ஒரே காரணத்தை சொல்லி அதுக்கு அந்த குழந்தைக்கு ஜீவனாம்சம் கொடுத்துட்டு இருக்கிறேங்கிற காரணத்தை சொல்லி இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்காம இருக்க முடியாது, அது மிகவும் தவறுன்னு சொல்லி ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஆர்டர் ரொம்ப சரியான ஆர்டர் தான். அதை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கணவர் மேல்முறையீடு கேட்டிருக்கிறாரு. ஆனா கணவர் தொடுத்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி இதுல மெரிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றம் கொடுத்த ஆர்டர் சரியானதுதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குது பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர் நீதிமன்றம். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல் மனைவியோட குழந்தையை பராமரிக்கிறேன், அதனால இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது மிகவும் தவறு. இரண்டாவது மனைவியையும் பராமரிக்க வேண்டியது கணவருடைய கடமைதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.